Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ridwanullahi ta'ala alaihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa qul rabbi adkhilni mudkhala sidqin wa akhrijni mukhraja sidqin waj'alni min ladunka sultanan nasira. Illa qulun Allah ஒருவனுக்கு ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தஃப்சீர் பயான் நிகழ்ச்சி துவங்கியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இனி வரும் காலங்களில் எந்தவித தொய்வும் தடையும் இல்லாமல் தொடர்ந்து இந்த தஃப்சீர் பயான் நிகழ்ச்சி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதன் மூலம் பல்லாயிரம் மக்கள் பயன்பெறக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தல்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி 1445 இன்றோடு நிறைவு வருகிறது. இன்றைக்கு பிறை காணப்பட்டால் முஹர்ரம் 1 ஹிஜ்ரி 1446 புதிய இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்தில் இந்த நிகழ்வு துவங்கியிருக்கிறது. வருடம் முழுவதும் அல்லாஹு தஆலா இதை தடையில்லாமல் நடத்தாட்டி தந்தல்வானாக. பொதுவாக இந்த இஸ்லாமிய ஆண்டை நாம் ஹிஜ்ரி நிகழ்ச்சியை மையமாக வைத்து அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அப்படி ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்படுவதற்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் மிகப்பெரிய காரணம். மைமூன் இப்னு மெஹ்ரான் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் காலத்தில் அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு கடித தொடர்பு வருகின்ற பொழுது அந்த கடிதத்திலே ஷஅபான் மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெறும் ஷஅபான் மாதம், வெறும் ஷஅபான் மாதம் என்று குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஐயு ஷஅபான் அல்லதி ஹுவ ஆத்தி அவ் அல்லதி நஹனு ஃபீஹி. ஷஅபான் மாதம் என்றால் இப்ப நடக்கின்ற இந்த ஷஅபான் மாதமா
அல்லது நம்மை விட்டு சென்றுவிட்ட ஷஅபான் மாதமா, எந்த வருடத்தின் ஷஅபான் மாதம் என்பதை விளங்க முடியலையே. வெறும் மாதம் மட்டும்தான் இருக்குது, வருடம் இல்லை. இப்பொழுதுதான் சஹாபாக்கள் யோசிக்கிறார்கள், அப்ப நம்ம வருடத்தை ஒன்று குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உக்துபு அலா தாரிஹி ரோம், ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த ஆண்டாக கணக்கிடுகிறார்களோ அதை நாம் கணக்கிடலாம் என்று சொன்னார்கள். ரோம் தேசத்தை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு அவர்களுடைய ஆண்டை எதை வைத்து கணக்கிடுவார்கள் என்றால், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலிருந்து கணக்கிடுவார்கள். அவர் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அது நீண்ட வருடம், அது நமக்கு சிரமமாக இருக்கும், அது வேண்டாம். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உக்துபு அலா தாரிஹில் ஃபரஸ், பாரசீக மன்னர்கள், பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள் எதை ஆண்டாக குறிப்பிடுகிறார்களோ அதை நாம் மையமாக வைத்து நாமும் ஒரு ஆண்டை கணக்கிடலாம் என்று சொன்னபோது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், வேண்டாம். ஏனென்றால் பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு மன்னர் ஆட்சி செய்கின்ற பொழுது ஒரு ஆண்டை குறிப்பிட்டு அவர்கள் கணக்கிட்டால் அடுத்த மன்னர் வருகின்ற பொழுது அதை விட்டு விடுவார். இவர் புதிதாக ஒன்றை ஆரம்பிப்பார். அதனால் ஒரு தெளிவு அதிலே இருக்காது, வேண்டாம். இப்படியே பல சஹாபாக்கள் ஒவ்வொன்றாக கருத்துக்கள் சொல்ல கடைசி வடிவம் பெற்றது அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த காலகட்டம் இருக்கிறதே, அதை நாம் அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை நாம் கணிக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டு தான் இன்றைக்கு 1445 இன்றோடு நிறைவு பெற்று நாளையிலிருந்து 1446வது இஸ்லாமிய ஆண்டு துவங்குகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது ஏதோ மேலோட்டமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள் என்று ஒரு வரியிலே முடித்துவிடக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய படிப்பினைகளையும் பாடங்களையும் இந்த ஹிஜ்ரத் நமக்கு வைத்திருக்கிறது. முதலிலே சொல்வார்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்கிறதே, அந்த இபாதத்துகள் நம் உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளை போல, நம் உடம்புல ராஜ உறுப்புகள் இருக்கு. ராஜ உறுப்புகள், இதயம் ராஜ உறுப்பு, மூளை ராஜ உறுப்பு, கிட்னி ராஜ உறுப்பு. காரணம், இவைகள் அகற்றிவிட்டால் மனிதன் வாழ முடியாது. ராஜ உறுப்புகள், மனித உடம்பில் ராஜ உறுப்புகள் ஒருவனுக்கு நன்றாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மூளை சரியாக இருக்கு, ஒரு மனிதனுடைய இதயம் சரியாக இருக்கு, ஒரு மனிதனுடைய கிட்னி சரியாக இருக்கு, எந்தவித சேதாரம் இல்லை, குறை இல்லை. ஆனால் இந்த ராஜ உறுப்புகள் சரியாக இருந்தாலும் கூட அவைகள் இயங்குவதற்கு, அவைகளை நாம் மதிப்பதற்கு என்னங்க வேணும்? எப்ப மனிதனுடைய அந்த ராஜ உறுப்புகள் அவைகளுக்கு எப்ப மரியாதை வரும் என்றால், உயிர் இருக்கணும், ரூஹ் இருக்கணும். ரூஹ் இருந்து ராஜ உறுப்பான மூளை சரியாக இருந்தால் அதுக்கு மதிப்பு. ரூஹ் இருந்து ராஜ உறுப்பான இதயம் சரியாக இருந்தால் அதுக்கு மதிப்பு. ரூஹ் இருந்து ராஜ உறுப்பான கிட்னி இருந்தால் அதற்கு மதிப்பு. ஆனால் இந்த உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறது, உயிர் இல்லை என்றால் என்னங்க செஞ்சிருவோம்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நமக்கெல்லாம் தெரியும், அப்துல் கலாம்
ஏபிஜே அப்துல் கலாம் எவ்வளோ ஒரு விஞ்ஞானி, எவ்வளோ சயின்டிஸ்ட், உலகமே திரும்பி பார்க்க வச்சார் இந்தியாவை, உலகமே பாராட்டுச்சு. ஆனால் அவருடைய மூளை, அவருடைய இதயம், அவருடைய கிட்னி எல்லாத்துக்கும் எப்போ மரியாதை? ரூஹ் இருக்கிற வரை தான். ரூஹ் முடிஞ்சிச்சு. அவர் அப்துல் கலாம் ஆக இருந்தாலும், அவருடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும், சராசரி மனிதனை மண்ணுக்குள் எப்படி அடக்கம் செய்வோமோ அதை விட அடக்கம் செஞ்சுட்டோம். அப்ப மனிதனுடைய உறுப்புகள், அதற்கு மரியாதையும் அது இயங்குவதற்கு காரணமும் ரூஹு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்கா இல்லையா, ஃபர்லான இபாதத்துகள், நஃபிலான இபாதத்துக்கள், சுன்னத்தான இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து, இன்ன பிற அமல்கள் எல்லாம் சரியா செய்கிறோம். நீ மக்ரிபு தொழுதோம், கரெக்டாக எந்த குறை இல்லாமல் தொழுதுட்டோம். ஹஜ்ஜு செஞ்சோம், எந்த குறை இல்லாமல் செஞ்சிட்டோம். ஆனால் நாம் தொழுது அந்த தொழுகை சரியாக செய்தோம், நோன்பு சரியாக நோட்டோம், ஹஜ்ஜு சரியாக செய்தோம், எல்லாம் சரியாக செஞ்சிட்டோம். ஆனால் இதுக்கு எப்போ மரியாதை என்றால், அந்த இபாதத்துகள் சரியாக செய்தாலும் அதில் இஹ்லாஸ் என்ற உயிர் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்ற உயிர் இருந்தால்தான் நம்முடைய தொழுகை சரியாக தொழுகைக்கு மரியாதை, சரியாக நோட்ட நோன்புக்கு மரியாதை, சரியாக செய்த ஹஜ்ஜுக்கு மரியாதை, சரியாக கொடுத்த ஜகாத்துக்கு மரியாதை. எல்லாம் செஞ்சிட்டோம், இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக நாம் என்ற நியத்து மாறி வேற நோக்கங்கள் நம்ம உள்ளத்துல வந்துருச்சுண்டா அந்த இபாதத்துகள் தூக்கி எறியப்படும், மரியாதை கிடையாது. அப்ப நம்முடைய இபாதத்துக்களுக்கு மரியாதை எப்பொழுது கிடைக்கும் என்றால், அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் என்றால் நான் இதை செய்கிறேன், எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் செய்கிறேன், எனக்கு அல்லாஹ்வின் திருப்தியும் அல்லாஹ்வின் தூதரின் திருப்தி தான் தேவை அப்படின்னு இஹ்லாஸ் சொல்றோம்னா இல்லைங்களா? இந்த இஹ்லாஸை முழுக்க முழுக்க 100% கொண்டது தான் ஹிஜ்ரத். 100% கொண்டது. ஏன்னா பிறந்த ஊர், எல்லாத்துக்கும் பிறந்த ஊர்ல எவ்வளவுதான் வசதியா போனாலும் பிறந்த ஊரை மறக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அங்கதான் சொந்த வீடு இருக்கு, உறவுகள் இருக்காங்க, வியாபாரம் அங்கதான் இருக்குது, அதையும் தாண்டி கஅபத்துல்லாஹ் அங்க இருக்குது. எல்லாம் நமக்கு விருப்பமானது. ஆனால் எல்லாம் விருப்பமானது தான், அல்லாஹ் போக சொல்லிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லிட்டாங்கன்னு அந்த சஹாபாக்கள் கிளம்பி வந்தாங்களா இல்லையா? அப்படி கலந்து வந்த சஹாபாக்களுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்குங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வேற நோக்கம் தான் பணம் சம்பாதிக்கணும், அதுதான் இங்க இருக்கு. வேற நோக்கம் தான் வேற, இதை விட சிறந்த ஊருக்கு போகணும், இதை விட சிறந்த ஊர் கஅபத்துல்லாஹ் இருக்கு, இதை விட சிறந்த ஊர் ஒன்று கிடையாது. அப்ப அந்த சஹாபாக்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்ததுக்கு காரணம் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, ஒற்றை வார்த்தைக்கு வந்தார்கள். உலகத்தின் எந்த விதமான எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, இன்ன ரஜுலன் ஜார அகன் லஹு ஃபில்லாஹ், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை சந்திக்க போறான். ஒரே ஊர்லயோ அல்லது வெளியூர்லயோ இருக்கின்ற ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை சந்திக்க போறான். அல்லாஹ் சொல்றானா, ஒரு மலக்க அனுப்பி நீ அந்த மனிதன்கிட்ட போய் கேளுங்க, மனித உருவத்தில் போய் கேளுங்க, எங்க போற அப்படின்னு கேளுங்க. ஐன துரீத், எங்க போற? அப்ப அவன் சொல்றான், உரீது அன் அசூர அகி புலானன், என் இஸ்லாமிய சகோதரன் இந்த ஊரில் இருக்கிறான், அவனை சந்திக்க போகிறேன். இஸ்லாமிய சகோதரன் இந்த ஊர்ல இருக்கிறாரு, அவரை நான் பார்க்க போறேன். அப்ப அந்த மலக்கு கேட்பாங்களாம், லி ஹாஜத்தில் லக இந்தஹு, இன்னொரு ஊர்ல இருக்கிற இஸ்லாமிய சகோதரனை சந்திக்க போறியே, நீ அவன்கிட்ட தான் உனக்கு தேவை இருக்கா?
அவனை பார்த்து ஏதாவது தேவை இருக்கா, தேவைக்காக போகிறாயா? லா, இல்லை. சரி, லி கராபத்தின் பைனக வ பைனஹு, உனக்கும் அவனுக்கும் மத்தியில உறவு இருக்கா, உறவு முறைக்க சொந்தம் இருக்கா, அதனால உறவுக்காக நான் பார்க்க போறேன், அதுக்காக போறியா? லா, இல்லை, அதுக்காகவும் போகல. சரி, நிஅமத்துல்லாஹு இந்தக, அவரை நீ பார்க்க போற, உறவு கிடையாது, தேவையும் இல்லை, அல்லது அவர் உனக்கு ஏதாவது உதவி செய்து அதன் நன்றி கடனாக நீ பார்க்க போறியா? இல்லை, அதுவும் இல்லை. அவன் எதுக்குப்பா பார்க்க போற? அந்த மலக்கு கேட்கிறார். அப்ப அந்த மனிதன் சொல்வானா, உஹிப்புஹு ஃபில்லாஹ், அந்த இஸ்லாமிய சகோதரனை நான் பார்க்க போவது எனக்கும் அவனுக்கும் உறவு என்ற காரணத்தால் அல்ல, அவனிடத்தில் எனக்கு தேவை இருக்கிறது என்பதால் அல்ல, அவன் எனக்கு நியமத்து செய்திருக்கிறான், நன்றி கடனாக போறேன், அதுவும் இல்லை. காரணம் அல்லாஹ்வுக்காக போறேன், காரணம் அவர் நல்ல மனிதர், அவரை சந்தித்தால் எனக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வார், அவரை சந்தித்தால் என் தவறுகளை திருத்தி கொடுப்பார், அவரை சந்தித்தால் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார், அதுக்காகத்தான் போனே தவிர துன்யாவுடைய எந்த ஆசாபாசங்களுக்கும் நான் பார்க்கல அப்படின்ற உடனே இப்போ அவர் சொல்வாராம். அப்போதான் சொல்லுவார், இன்னல்லாஹ் அர்ஸலனி இலை, மனிதா நான் என்னை பார்க்கறதுக்கு உனக்கு மனுஷன் மாதிரி தெரியுது, நான் மனுஷன் இல்லை மலக்கு, என்னை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உருவத்தில் அனுப்பிச்சிருக்கிறான், நீ நண்பனை பார்க்க போறியே ஒரு முஸ்லீமை, எதுக்காக பார்க்க போற அப்படின்னு சோதிக்கிறதுக்கு தான் நீ அனுப்பிச்சிருக்கிறான். அதனால நீ அந்த மனிதர்கிட்ட போனா மார்க்க சம்பந்தப்பட்ட இல்மு கிடைக்கும், அவர்கிட்ட போனா என் தவறை திருத்துவார், அவர்கிட்ட போனா என்னை உள்ளத்தை சுத்தப்படுத்துவார், இதுதான் போற, அல்லாஹ்வுக்காக போற, அல்லாஹ்வுக்காக பிரியப்படுற, எனவே உன்னை அல்லாஹ் பிரியப்படுகிறான், கது ஔஜப லக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான், சொர்க்கத்தை அல்லாஹ் சொர்க்க வாஜிபாக்கிட்டான். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் வருது. நாம யோசிக்கணும், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை சந்திப்பது உலகத்துடைய எந்த ஆதாயங்களும் இல்லாம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் சந்திக்கிறோம். அப்படிங்கும் போது அல்லாஹ் பிரியப்படுறான், சொர்க்கத்தை கொடுக்குறான். அந்த இஹ்லாஸ் இருக்குங்கல்ல, அல்லாஹ்வுக்காக அந்த இஹ்லாஸை முழுமையாக கொண்டதுதான் ஹிஜ்ரத், முழுமையாக கொண்டதுதான் ஹிஜ்ரத். சஹாபாக்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார்கள் சஹாபாக்கள். அப்ப நம்ம ஹிஜ்ரத் போதிக்கக்கூடிய பாடம், நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள்ல என்ன வேணுங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் செய்யறேன், வேற எந்த ஆசாபாசங்களும் எனக்கு கிடையாது, எந்த விருப்பங்களும் கிடையாது. இதைத்தான் அந்த ஹிஜ்ரத்துடைய சஹாபாக்கள் செய்கின்ற. இரண்டாவது என்ன தெரியுமா? அற்புதமாக சொல்கிறார்கள், ஹிஜ்ரத்தில் செய்யக்கூடிய படிப்பினைகள்ல அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அது ரிசுக்கு ரிசுக்கானி, ரிசுக்கு என்பது இரண்டு வகையான ரிசுக்கு இருக்கு. ஒன்று ரிசுக்குன் தத்துலுபுகு, ஒரு ரிசுக்கு நீ அதை தேடுகிறாய், ஒரு ரிசுக்கு அதை நீ தேடுகிறாய். ரிசுக்குன் எத்துலுபுக்க, இன்னொரு ரிசுக்கு இருக்கு, அது உன்னை தேடுகிறது. சில ரிசுக்கை நீ தேடுகிறாய், சில ரிசுக்கை உன்னை தேடுகிறது. அற்புதமான வார்த்தை, ரெண்டு வரி தான். ரிசுக்கு ரெண்டு வகை, ஒன்று அதை நீ தேடுகிறாய், இன்னொன்று அது உன்னை தேடுகிறது. இப்ப நாம தேடுற ரிசுக்கு இருக்குங்கல்ல, சாதாரணமா பார்க்கலாம். ரிசுக்கை நம்ம தேடி போறது தப்பு இல்லை, இன்னும் சொல்ல போனா அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தும் கூட. ஏன்? ரிசுக்கை தேடுவதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபோடு வியாபாரத்துக்கு போனாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வியாபாரத்துக்கு போனாங்க. ரிசுக்கை தேடுவதற்குத்தான் ஆடுகளை மேய்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப ரிசுக்கை நாம் தேடி போவது என்பது ஹலாலான முறையில் உழைத்து சம்பாதிப்பு என்பது தவறில்லை. இன்னொரு ரிசுக்கு இருக்கு, அது எத்துலுபு. உங்களை தேடி வருண்டாங்க. நம்மளை தேடி ரிசுக்கு வரணும் தான் வரும், ரிசுக்கு வரும். அதுக்குண்டு அல்லாஹ் கொடுப்பான் அப்படி வீட்டிலேயே உட்காந்துக்க கூடாது. வீட்டிலேயே உட்காந்துக்கு அஜித்து சொல்லிட்டாங்க, ரிசுக்கு ஒரு ரிசுக்கு இருக்கு, நம்ம தேடி போகணும், இன்னொன்று நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காரக்கூடாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா யக்உதன்ன அஹதுக்கும் அன் தலபி ரிஸ்க். ரிஸ்கை தேடுவதை விட்டும் உங்களில் ஒரு ஆள் அப்படியே உட்காந்துக்க வேணாம், வீட்டில் உட்காந்துக்க வேணாம் அப்படின்னு அழகான வார்த்தையை சொல்றாங்க. அதாவது அப்படி உட்காந்தீங்கன்னு சொன்னா, கது அலிம்தும் அன்ன ஸமாஅ லா தம்துரு தஹபன் வலா ஃபில்லத்தன். வானம் வந்து பொத்துக்கிட்டு என்ன கொடுக்காது, தங்கத்தையும் வெள்ளியையும் கொட்டாது அப்படின்னு அழகா சொல்றாங்க. சரி, இப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, சில ரிஸ்க் நம்மை தேடி வரும். தேடி வரும் எப்ப தேடி வரும்? அந்த ஈமான் இருக்கணும், அந்த தவக்குல் இருக்கணும். வரலாற்றில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள் அற்புதமாக. ஹாத்தம் பின் அஸம் ரஹிமஹுல்லா அவங்க கவலையா உட்கார்ந்துருக்காங்க, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ மனைவி கேட்டாங்க ஹாத்தம் அஸம் ரஹிமஹுல்லாட்ட, ஏன் கவலையை திடீர்னு கவலையா இருக்கீங்களே? அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் ஹஜ்ஜுக்கு போகணும் எனக்கு ஆசை, அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இந்த வருஷம் கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்கும், இப்படியே என்னுடைய அந்த நம்பிக்கை கரைந்து கொண்டே போகுது. இந்த வருஷம் ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போறாங்க. அன்றைக்குலாம் நடைபயணம் தானே, போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ போறதுக்குண்டான வசதி இன்னைக்கு இல்லை. அப்போ எனக்கு கவலை, இந்த வருஷமும் நமக்கு அந்த பாக்கியம் என்ன செய்யாது, கிடைக்காதோ அப்படின்னு கவலையில் உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் மனைவி சொன்னாங்களாம், நீ அந்த ஆசைப்படுறீங்க ரைட்டு, ரெண்டு விஷயம், நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் பைசா தேவை. இப்போ மாதிரி இல்லை, 30 நாள் 10 நாள் போட்டு வருது, நடந்து போறது 2 மாதம் 3 மாதம்லாம் என்ன செய்யலாம், ஆகலாம். ரெண்டாவது, அப்படி நீங்க போயிட்டால் போய் திரும்பி வருகின்ற வரை எங்களுக்கு சாப்பாடுக்கு வேணுங்க. உங்க மனைவி, நான், உங்க பிள்ளைங்க, இதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாம நான் போறேன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆத்தம் அசவயங்கள அமைதியா இருக்கிறாங்க. அவங்க மகள்ல ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சான், பெண் பிள்ளை, வாப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, கிளம்புங்க. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சூழ்நிலை அமையலை, வருடங்கள் போய்கிட்டே இருக்குது, அதனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு கிளம்புங்க அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் விளங்கலை, மற்றவங்கெல்லாம் வேணாங்கிறாங்க, இந்த சின்ன பெண் பிள்ளை மட்டும் கிளம்புங்க அப்படிங்க. அப்போ ஹாத்தம் அஸம் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இந்தம்மா என்கிட்ட நான் பயணம் போகிறதுக்கு ஒரு 3 நாள் பயணம் போகிற அளவுக்கு தான் என்கிட்ட உணவுகள் ரெடி பண்ண முடியும், உங்களுக்கும் ஒரு 3 நாள் அளவுக்கு தான் வீட்டுக்கு சாப்பாடுக்கு நான் ஏற்பாடு செய்ய முடியும், பரவாயில்ல கிளம்புங்க. உங்களால் 3 நாள் எங்களை கவனிக்க முடியும்ல, அதுக்குள்ளே பைசாவை கொடுங்க, அல்ல பொருளை வாங்கி போடுங்க, நீங்கள் உங்களை பைசா எடுத்து கிளம்புங்க. இவருக்கு உற்சாகம் வந்துருச்சு, நம்முடைய பிள்ளைகளில் இந்த பெண் பிள்ளை, சின்ன பொம்பளை பிள்ளை இவ்வளோ நமக்கு ஆர்வம் ஊட்டுது அப்படி கிளம்பிட்டார். கிளம்பி போகிறார். 1 நாள் முடியுது, 2 நாள் முடியுது, 3ஆவது நாள் இருக்கிற அந்த உணவெல்லாம் காலி ஆயிடுச்சு. நீ அடுத்த நாள் பயணம் புறப்பட்டா அடுத்த நாள் செலவுக்கு வேணும், உணவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அல்லாஹ்ட்ட கேட்குற, யா அல்லாஹ், எனக்கு ஆசை ஹஜ்ஜு செய்யணும், உன்னுடைய இல்லத்தை பார்க்கணும், எல்லாம் ஆசை,
வருடங்கள் போய்கிட்டே இருக்கு. நீ அடுத்த வருடம் ஹயாத்தா இருப்பான்னு சொல்ல முடியாது. என் பிள்ளை உன் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு ஆசை ஊட்டுச்சு, வந்துட்டேன். கொண்டு வந்த 3 நாள் சாப்பாடு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். இனி ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கும் முடியாது, திரும்பி வீட்டு வர்றதுக்கும் 3 நாள் பயணம், சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை. துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. அந்த பக்கமாக ஒரு குழு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வந்தோம், எங்கள் தலைவரோட பெரிய குடும்பம், அவருக்கு வந்து ஒரு விஷஜந்து கொட்டிருச்சு, உங்களுக்கு வந்து அதை ஓதி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், ஓதி பார்ப்பேன். அப்போ அவருக்கு தெரிந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி பார்க்குறாரு, ஷிஃபாவாயிடுச்சு. அப்போ அந்த தலைவன் சொன்னானா, எங்கேருந்து விசாரிப்பாங்கல்ல, எங்கேருந்து வர்றீங்க, என்ன செய்கிறீங்க, இன்னும் வந்தேன், இன்னையோட நமக்கு கடைசி நாள், அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது. அப்போ அவன் சொன்னானா, கவலை விடுங்க, நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஊர் திரும்புகிற வரை உங்களுக்கு என்ன செலவோ அதை நான் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு என்ன செலவோ அதை நான் ஏற்றுக்கிறேன். சரி வாங்கிட்டார், கிளம்புறார் அவங்களோட சேர்ந்து. திடீர்னு வீட்டு ஞாபகம் வருது, நமக்கு எல்லாம் கொடுத்துட்டான், வீட்டில் மூணு நாளைக்கு தான் சாப்பாடு, அங்கேயும் காலியாக இருக்கும். யா அல்லாஹ், எனக்கு நீ பொறுப்பேற்றுக்கிட்ட, எனக்கு உன் மேல நம்பிக்கையை ஊட்டி என் மகள் அனுப்பி வைத்தால் அவங்களுக்கு சாப்பாடு காலியாக இருக்கும், என்ன செய்யறது? யா அல்லாஹ் நீ தான் செய்ய. இந்த வீட்டு நிலைமை என்னன்னா, 3 நாள் சாப்பாடு காலியாயிருச்சு. எல்லாம் தாய் பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து பசியில, சின்ன பிள்ளைங்க அழுகுறாங்க பசியில. எந்த பிள்ளை ஹாத்தம் அஸம் ரஹிமஹுல்லாவுக்கு ஆர்வம் மூட்டி ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் பார்த்துக்கான்னு சொன்னாங்களோ, அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு உட்காந்து, எல்லாம் அழுகுறாங்க, இந்த பிள்ளை சிரிக்குது. தாய் கேட்டானா, அம்மா ஒன்னால தான் இந்த நிலைமை, நீ சும்மா இருந்த வாப்பாவை கிளப்பி விட்டு போக சொல்லிட்ட, இப்போ சாப்பாடுலாம் காலி ஆயிடுச்சு, உன்னை விட சின்ன பிள்ளைய அழுதுகிட்டு இருக்கு, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. அவன் அந்த புள்ள சொல்லிச்சான், நான் நம்பிக்கை வச்சது அல்லாட்ட. ஒரு வார்த்தை சொல்லிச்சான், அழகான வார்த்தை, நம்ம யோசிக்கணும். அதாவது ரஹப ஆக்கிலு ரிஸ்க், வாப்பா போயிட்டார்ல, வாப்பா யாரு? ரிஸ்கை சாப்பிடக்கூடியவர், அவரு போயிட்டாரு. ஆனா பக்கிய ராசிக், ரிஸ்கை கொடுக்கிற யாரு? அல்லாஹ். அவங்க இருக்கானா இல்லையா? நம்மளை விட்டு போனவர் ரிஸ்கு கொடுக்கிறவர் அல்ல, ரிஸ்கை சாப்பிடுவர் தான் போயிருக்காரு. ரிஸ்கை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் இன்னைக்கு இருக்கான், இங்கேயும் இருக்கான், கொடுப்பான். அந்த நம்பிக்கை இருக்கு, அதனால நான் சிரிக்கிறேன் அப்படின்னு. இந்த உரையாடல் நடக்கும்போது வீட்டு கதவு தட்டப்படும். தட்டப்பட்டு ஒரு இராணுவ வீரன் சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து சொல்றான், இந்த நாட்டுடைய கலீஃபா இந்த பக்கம் வேட்டைக்கு வந்தாரு, தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இப்போ அந்த புள்ள தான் கொண்டு போய் தண்ணி குடிக்குது, சாதாரண தண்ணி. அவன் அந்த கலீஃபா தண்ணியை குடிச்சிட்டு சொன்னானா, நான் இதுவரை இதை விட இதை போன்று ஒரு சுவையான தண்ணியை நான் குடிச்சதில்லை. அரசர், இப்போ அரசரோட சாப்பாடு எப்படி இருக்கும்? உயர்தரமா இருக்கும். அவர் சொல்றாரு, நான் இது போன்று என் வாழ்க்கையில் சுவையான தண்ணீரை நான் குடிக்கல, அதனால இந்த தண்ணியை கொடுத்து அந்த சின்ன பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. கூட்டு வந்த உடனே அவர் சொன்னாராம், அம்மா நானும் எவ்வளவோ தண்ணி குடிச்சிருக்கிறேன், ஆனால் நீ கொடுத்த தண்ணி இந்த காட்டுக்குள்ள, நீ கொடுத்த தண்ணி அவ்வளோ மதுரமா இருக்கு, எங்கம்மா எடுத்த? இல்லைங்க, எல்லாம் எடுக்கிறதும் நானும் எடுத்தேன். அப்போ அவர் ஜேப்பில் இருந்து சில தங்க நாணயங்களை எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு மட்டும் இல்லை, அவர் சொன்னாராம், என் மீது, ஏன்னா அரசர் கலீஃபா அதிகாரிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அதோட யார் இருக்கா அப்படின்னா கூட உதவியாளர்கள் எல்லாம், இராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், உங்களில்
யாரெல்லாம் என் மீது பிரியம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த பிள்ளைக்கு தங்க நாணயத்தை கொடுங்கள். தான் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, நீங்க வந்திருப்பவர்களில் யாருக்கெல்லாம் என் மீது பிரியம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் என் போட்டு கொடுங்க அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ சேருங்க, உள்ள வாங்கிட்டு போகுது. வாங்கிட்டு போன உடனே வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமான உடனே கை நிறைய அந்த பணங்களை, தங்க நாணயம், காலமுறை உட்காந்து சாப்பிடலாம் போல தெரியுது, வந்து கொடுத்து விட்டு தாயிட்ட கொடுத்துட்டு இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த பிள்ளை அழுகுது. எந்த பிள்ளை வாங்கிட்டு வந்துச்சோ, எந்த பிள்ளை தன் பாப்பாவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை ஊட்டி போக சொல்லிச்சோ, அந்த பிள்ளை எல்லாம் பசியால் அழுகின்ற பொழுது சிரிச்சிச்சு. இப்ப எல்லாம் சிரிக்கின்ற பொழுது பிள்ளை அழுகுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பைத்தியம் முடிச்சிருச்சா? பசியில நாங்க அழுத சிரிச்ச, இப்ப அல்லாஹ் கொடுத்துட்டான், ஏதோ கொடுத்துட்டான், இப்ப சந்தோஷமா இருக்கும், நீ அழுகிற, நீ அழுகிற. புள்ள சொல்லிச்சான், இங்கே தான் கவனிக்கணும். அந்த பெண் பிள்ளை, குடும்பத்திலே சின்ன பிள்ளை, எவ்வளவு அல்லாஹ் மேல நம்பிக்கை, அல்லாஹ் கொடுப்பான், கைவிட மாட்டான். வாப்பா வந்து ரிசுக்க கொடுக்கிறவர் அல்ல, ரிசுக்கை சாப்பிடுவாரு. அவரு போயிட்டாரு, ரிசுக்க கொடுக்குற அல்லாஹ் இங்க இருக்கிறான். அல்லாஹ் புள்ள சொல்லிச்சான், அம்மா மஹ்லூக்குன் நலர இலைனா ஃபஸ்தகைனா வ ஷக்கர்னா. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு தான் இந்த ஹலீஃபா. உன்னையும் என்னையும் அல்லாஹ் எப்படி படைத்தானோ அப்படித்தான் ஹலீஃபாவை படைச்சிருக்கிறான். ஹலீஃபாவுக்கு நாம் செஞ்ச ஒரு உதவிக்கு அவர் நன்றி கடனாக வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எதை கொடுத்துட்டாரு? பொருளை கொடுத்துட்டாரு. நான் கொடுத்தது ஒரு குவளை தண்ணீர், அதுக்கு பிரதிபலனாக சுக்ரியாவாக நன்றி கடனாக அவருக்கு இவ்வளவு திருப்பி கொடுத்திருக்கிறாரே. அம்மா நீங்களெல்லாம் அந்த பைசாவை பார்க்குறீங்க, நான் அல்லாவை யோசிச்சு பார்க்குறேன். பிறந்ததில் இருந்து என்னை படைத்து நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். ஒண்ணுமே இல்லாம இருந்ததை என் தந்தையின் முதுகிலே நுத்துஃபாவாக உருவாக்கி அதற்கு பிறகு என் தாயின் கருவறையிலே நுழைய வைத்து குழந்தையாக உருவாக்கி என் தேவைகளை சதா ஒவ்வொரு நேரமும் எனக்கு என்னென்ன தேவையோ கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் எப்படிமா நன்றி செலுத்துறது, நான் எப்படிமா நன்றி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள சொல்லிட்டாங்க. கடைசி ஒரு வார்த்தை முடிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி எழுதும்போது. அழுதுகிட்டு அந்த புள்ள சொல்லுது, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹ்லா. சில பள்ளிவாசல்ல ஓதுவாங்க, இது ரமலான் காலத்தில் சில ஜும்மாவிலே கூட ஓதுவாங்க, இங்க இருக்கு. அப்ப ஹாத்தம் அசம் ரஹிமஹுல்லாக்கள் அவங்க மக சொன்ன வார்த்தை, அற்புதமான வார்த்தை. இலாஹி என் இறைவா, லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹ்லா, நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் இல்லை. ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கம், சொர்க்கத்துக்கு நான் தகுதி இல்லை. சரி, சொர்க்கத்துக்கு தகுதி இல்லைன்னா நரகத்தில் போடணும். வலா அக்குவா அலா நாரில் ஜஹீமி. யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு தகுதி இல்லை, நரகத்தில் போட்டா நரகத்தின் வேதனையை தாங்குகின்ற சக்தியும் இல்லை. எப்படி அந்த புள்ள பேசுது பாருங்க, அல்லாஹ்ட்ட பேசுது. வலா அக்குவா அலா நாரில் ஜஹீம், நரக நெருப்பின் மீது தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் இல்லை. என்னங்க தீப்பெட்டி பத்துறோம், லைட்டை தீப்பற்றுது, வேதனை தாங்க முடியுதா சொல்லுங்க? அந்த அந்த ஒரு நெருப்பை தாங்க முடியல. ஒரு ஆணி குத்துருது தாங்க முடியல, ஒரு ஊசி குத்துது தாங்க முடியல, ஒரு கண்ணாடி கிழிக்குது தாங்க முடியல. வெயில் இந்த எல்லாம் சொல்றோம், இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகம், போன வருஷம் அப்படித்தான் சொன்னோம், இந்த வருஷம் வெயில் அதிகம். அதுக்கு முதல் வருஷம் சொன்னோம், அப்ப இந்த மாதிரி என் வாழ்க்கையில் 60 வயசாயிடுச்சு 70 வயசாயிடுச்சு இந்த மாதிரி வெயிலையே பார்க்கல, நீ வருஷம் போல அப்படித்தான் சொல்லுவோம். சொல்றேன்ல, ஏசி மூட்டை ஏசிக்குள்ள இருந்தாலும் அப்படித்தான் இருக்கு. ஏசி யாருங்க உருவாக்குனது? நாம உருவாக்குனது.
அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அல்லாட்ட இருக்கு. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இல்லைங்களா? ரொம்ப ஸ்பீடாக போகணும், வேகமாக போகணும், ஹைவே உருவாக்கணும், மரங்களை வெட்டணும். அல்லாஹ் என்ன செய்யலாம்? நீ அந்த ஹைவே உருவாக்குறியா, உனக்கு கபருக்கு ஹைவே உருவாக்குறேன். நடந்துச்சுங்கல்ல. அந்த வெக்கையை தாங்க முடியும், எந்த இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறாரு, வெக்கையை தாங்க முடியல, மௌத்தாயிட்டார். ஹஜ்ஜில் பார்த்தாங்கல்ல. என்ன ஏற்பாடு, எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, தப்பு இல்லை. அவங்களால் மனிதன் முடிந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால், அவனுடைய சக்திக்கு முன்னால் மனிதன் ஒன்றுமில்லை. அந்த புள்ள சொல்லுது, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌசி அஹ்லா, என் இறைவா சொர்க்கத்துக்கு நான் தகுதி இல்லை, அதுக்கு போற அளவுக்கு அமல் செய்யல. வலா அக்குவா அலா நாரில் ஜஹீம், நரகத்தை தாங்கக்கூடிய சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுது, முத்தாய்ப்பா சொல்லுது, வஹபுலி தௌபத்தம் வகுஃபிர் துனூபி, யா அல்லாஹ் ஹபுலி தௌபா, எனக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, என் தௌபாவை ஏற்றுக்கொள், வகுஃபிர் துனூபி, என் பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுது, அல்லாஹ் ஐஸ் வைக்குது. அல்லாஹ் என்ன செய்யுது? ஐஸ்வர்யம், பாவத்தை மன்னிச்சிரு, என் தௌபாவை ஏற்றுக்கொள். இன்னக காஃபிரு தன்பில் அலீம், நீ சாதாரண ரப்பு இல்லையா அல்லாஹ், நீ தண்டிப்பவன் தான், கண்டிப்பவன் தான். அதே நேரத்தில் நீ கண்டிப்பதை விட, நீ தண்டிப்பதை விட உன் மன்னிப்பு மகத்துவமானது. இன்னக காஃபிரு தன்பில் அலீம், மிகப்பெரிய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நான் சாப்பாடே இல்லை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் வருடக்கணக்கில் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நிமிஷத்தை நீ கொடுத்துட்ட, இதுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? சொன்னது யாருங்க? ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை. அன்னைக்கு அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஒதுக்கிட்டு இருக்கோம். அற்புதமான வார்த்தை, அழகான வார்த்தை. அல்லாஹ்வோடு முனாஜாத் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அமைப்பிலே அந்த வார்த்தையை உருவாக்கி தந்திருக்கு. நாமெல்லாம் ஓதுவோம், ஆனால் அர்த்தம் தெரியாது இல்லைங்களா? அற்புதமாக அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இப்போ இந்த ஹாத்தம் அசம் ரஹிமஹுல்லா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கு கிடைத்த ரிசுக்கு இருக்குங்கள்ல, இந்த ரிசுக் எந்த வகையில் உள்ளது? அலிகள் ரெண்டு சொன்னாங்க, ரிசுக்குன் தத்துலுபுகு, நீ அதை தேடி போவாய், ரிசுக்குன் எத்துலுபுக்க, ரிசுக்கு உன்னை தேடி வரும், உன்னை தேடி வர அதில் உள்ளது. அவருக்கும் தேடி வந்துச்சு, குடும்பத்துக்கும் தேடி வந்துச்சு. அப்போ நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை இஹ்லாஸாக இருக்குமே ஆனால், தூய்மையாக இருக்குமே ஆனால் அல்லாஹ் கொடுக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்டா, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, குழுக்களாக தனித்தனியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, ரபிஹல் பைஉ, வியாபாரம் லாபம் பெற்று விட்டது, வியாபாரம் லாபம் பெற்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் ஏன் ரசூலுல்லாஹி திடீர்னு இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்தில் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது சுஹைப் ரலியல்லாஹு வர்றாங்க. சுஹைபு ரூமி சஹாபி, அவங்க அசல்ல அரபி, அசல்ல அரபி. ஒரு போரில் ரோம் நாட்டை சேர்ந்த கைதியாக பிடிச்சி, சின்ன பிள்ளை கைதியாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. போனால் அங்கேயே வளருவார், வளர்ந்து அந்த மக்களுடைய மொழி பழக்க வழக்கம் எல்லாம் இதாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் பிடித்தவர்கள் பயணத்தில் வரும்போது மக்காவில் அவர் வித்துறாங்க. வித்துட்டு அவரை ஒருத்தர் வாங்குறார், வியாபாரத்தில் கில்லாடி சுஹைப் ரலியல்லாஹு. இவர் வந்ததுக்கு பிறகு வியாபாரம் பெருகுது, அவர் ஒரு கூட்டாளி ஆக்கிட்டார், வியாபாரத்தில் பார்ட்னர் ஆக்கிட்டார், நிறைய சம்பாத்தியம். அப்படிப்பட்ட அந்த சஹாபி ஹிஜ்ரத் செஞ்சு உள்ள வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்த்துறாங்க? ரபிஹல் பைஉ, வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது. பார்த்தா சுஹைப் ரலியல்லாஹு வர்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா,
சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது சுஹைப் ரலியல்லாஹு மறைந்து மறைந்து மக்காவை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அரபிகளுக்கு செய்தி போயிருச்சு, குறைஷிகளுக்கு, சுஹைப் இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போக போறாரு, ஆளை விட்டாதீங்க, பிடிங்க. வந்தா 50க்கு மேற்பட்டவர்கள் சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்துக்கிட்டு இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. யாருக்கு? சுஹைப் ரலியல்லாஹு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒன்றை விளைவிக்கங்க, நீங்க 50க்கு பேர் மேல இருக்கீங்க, என்னைய பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அம்பு எய்தால் குறி தவறாது, குறி தப்பாமல் அம்பு எய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்கிட்ட நிறைய அம்புகள் இருக்கு, என் அம்புகள் தீருகின்ற வரை உங்களை தாக்குவேன். அம்பு தீர்ந்துருச்சா? இன்னும் நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அடுத்த என்னிடத்திலே வாள் இருக்கிறது, என்னால் இந்த வாளை வைத்து குறைந்தது 20 பேரையாவது என்னால் முடித்துட்டு தான் நாசா. அப்ப என்ன சொல்ல வராரு? என் அம்புக்கு பதில் சொல்லணும், என் வாளுக்கு பதில் சொல்லணும். அது சொன்னதுக்கு பிறகுதான் என் மேல கை வைக்க முடியும். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், வழியை விடுங்க. அப்ப குறைஷிகள், அந்த அரபிகள் சொன்னாங்களாம், சுஹைபே நீ யார் தெரியுமா? ரோம் நாட்டில் கைதியாக பிடிக்கப்பட்டு திரும்ப இங்கே மக்காவுக்கு வந்து உன்னை ஒருத்தர் வாங்கி உன்னை உரிமை விட்டு நீ சம்பாத்தியம் எல்லாம் எங்க சம்பாதிச்சது? எங்க ஊர்ல சம்பாதிச்சது. எங்க ஊரில் சம்பாதித்து ஆட்டு மந்தை நிறைய வைத்திருக்கிறாய், ஒட்டக மந்தை வைத்திருக்கிறாய், தங்க நாணயங்கள் வைத்திருக்கிறாய், வைர வைடூரியங்கள் வைத்திருக்கிறாய், மக்காவிலே பெரிய வியாபாரி, நீ சம்பாதிச்சது எங்க ஊரு, எங்க கொண்டு போக பாரு நீ? அப்படியா? அதுதான் உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் கொடுத்து விட்டுருவீங்களா? ஒன்றும் செய்ய மாட்டோம். இது பெரிய விஷயமே இல்லையே. என்னுடைய ஆட்டு மந்தைகள் இன்னொருத்த ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன், போய் வாங்கிக்கங்க. ஒட்டகங்கள் இவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கங்க. என்னுடைய தங்க நாணயங்களை இந்த இடத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக்கங்க. என்னை ஆள விடுங்க, என்னை ஆள விடுங்க. அவங்க ரொம்ப குஷியாயிருச்சு, ஆளை விட்டுட்டான். நேராக எங்கே வந்த ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபிஹல் பை, இந்த சுஹைப் ரலியல்லாஹு செய்த வியாபாரம் இருக்கிறதே, இந்த வியாபாரம் லாபம் பெற்று விட்டது. இங்கே யோசிக்கணுங்க, எவ்வளவு சொத்து சம்பாதிச்ச இளைஞர் காசுக்கு ஆசைப்பட்டா எதை ரசிச்சிருக்கலாம்? சரிங்க நான் போகலைங்க, மக்காவுக்கே நான் வர்றேன், வந்திருக்கலாமா இல்லையா? வந்துட்டு அப்புறம் தெரியாமல் கூட நினைச்சுக்கலாம், வந்திருக்கலாம். நாமளாம் அப்படித்தான் செய்வோம், நம்ம ஈமான் அவ்வளவுதான், நம்ம ஈமான் அவ்வளவுதான். ஆமாங்க, சஹாபாக்களுடைய ஈமானை பார்க்கறதா இருந்தா இன்னைக்கு பலஸ்தீனை தான் பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? பாருங்க, குண்டு போடுறான், இடிபாடு இருக்கு, வாங்கு சத்தம் கேட்குது, பள்ளிவாசல் எல்லாம் நொறிஞ்சு உடஞ்சிருச்சு, ஒரே ஒரு மணரா இருக்கு, வாங்க சொல்லப்படுது, தொழுகை நடக்குது. ரமலான், நமக்கு எல்லா வசதியும் இருந்து நோன்பு வைக்க சங்கடப்படுறோம், ஒன்றும் இல்லை, வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை, அதுலேயும் அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க. ஒரு காட்சி பார்த்தோம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. குண்டு போட்டு ஒரு வீடு தகர்க்கப்பட்டுருச்சு, வீட்டில் இருந்து எல்லாம் சகிதாயிட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை அப்படியே தேடி வருது, ஏதாவது இருக்குமா அப்படின்னு, ஒன்றும் இல்லை. கடைசியில் வீடு அப்படியே தரைமட்டமாக போயிருச்சு, வீட்டுடைய கதவு சுக்குநூறாக போச்சு. ஆனால் அந்த வீட்டுடைய கதவுல வீட்டு சாவி மட்டும் அப்படியே இருக்கு. அந்த பிள்ளை தன் வீட்டின் நினைவாக, சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு கூட இருக்காது, 10 வயசு பிள்ளைடைய மனநிலை எப்படிங்க இருக்கும்? பாப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, எல்லாம் சகிதாயிட்டாங்க, பிறந்த வீடு இல்லை, வாழ்ந்த வீடு இல்லை, விளையாடிய இடம் இல்லை, எல்லாம் நாசமாயிருச்சு. அந்த பிள்ளை அப்படியே எடுத்துட்டு அந்த வீட்டு கதவுலாம் உடஞ்சி போச்சு, அந்த சாவி மட்டும் அப்படி மாட்டினது அப்படியே இருக்குது. அந்த சாவியை மட்டும் எடுத்து முத்தம் கொஞ்சி தன் நினைவாக சாவியை கொண்டு போகுது. அதுதான் யோசிக்கணும். அந்த இடத்துலையும் அவருடைய ஈமான், தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க,
எல்லா இபாதத் செய்கிறாங்க, அது இபாதத்துல குறையே இல்லை. அந்த பொருளாதார இழப்பை அவர்கள் இழப்பாக கருதவில்லை. சஹாபாக்களை ஒப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிலைமைக்கு அந்த சஹாபாக்குடைய தியாகங்கள்ல அங்க பார்க்க முடியுது. சின்ன பிள்ளைகிட்ட பார்க்க முடியுது, சின்ன பையன்கிட்ட பார்க்க முடியுது, வயதான ஆளுகிட்ட பார்க்க முடியுது. சுஹைப் ரலியல்லாஹ் விட்டுட்டு வந்துட்டாங்கல்லங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்போ இங்கே கவனிக்கணும், ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க, ஓகே, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபாக்கள் 2 தோட்டமா ஒரு தோட்டத்தை கொடுக்குறாங்க, 2 வீடா ஒரு வீட்டை கொடுக்குறாங்க. கொடுத்தாங்கல்ல, வரலாறு நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, சுஹைப் ரலியல்லாஹ் கோடி கோடியாக சம்பாதிச்சு வைத்திருந்தாலும் அந்த ரிசுக்கு இவர்களுக்குள்ளதல்ல. இவர்களுக்குள்ள ரிசுக்கு மதீனாவில் இருக்கு. அந்த ரிசுக்கு உங்களை கூப்பிடுது, வாங்கன்னு. மதீனாவில் உள்ள ரிசுக்கு உங்களை தேடுது. அவன் சில ரிசுக்கு நம்மை தேடி வரும், சில ரிசுக்கு நம்ம தேடி போகணும். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இங்கே வந்து சம்பாதிக்கிறான். இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ரிசுக்குன்னு சொல்கிறாங்களாங்க, நம்ம ரிசுக்குன்னு என்னங்க வழங்க சொல்லுங்க? சாப்பாடு. ரிசுக்குன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மத்ஊமாத், உணவுகள், அல்ல மஷ்ரூபாத், குடிக்கிற குடிபானங்கள். இதுதான் ரிசுக்குங்கிறான். தப்பு. இது மட்டும் ரிசுக் அல்ல. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ரிசுக் என்றால் எது தெரியுமா? மா யுன்தஃபஉ பிஹி, எதையெல்லாம் மனிதனுக்கு பயன் தருமோ எல்லாம் ரிசுக்கு தான். இந்த மைக்கு ரிசுக்கு, இந்த மைக்கு பார்த்து ரிசுக்குன்னு சொல்லலாம். இந்த செல்போனை பார்த்து ரிசுக்குங்களாம், இந்த பெஞ்சியை பார்த்து ரிசுக்குங்களாம், இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய முசல்லாவை பார்த்து ரிசுக்குங்களாம், நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேரு ரிசுக்கு, கையில் வச்சிருக்க கர்ச்சீப்பு ரிசுக்கு, தொப்பியும் ரிசுக்கு. அவன் எதன் மூலம் மனிதன் பயன் பெறுவானோ எல்லாம் ரிசுக்கு, எல்லாம் ரிசுக்கு. என்ன சொல்ல வர்றாங்க? சுஹைப் ரலியல்லாஹ் மட்டுமல்ல, முஹாஜிரின் சஹாபாக்கள் மதீனாவுக்கு வர்றாங்கன்னு சொன்னா அவங்க ரிசுக்கு அவங்கள தேடுது. ஏன்னா சாப்பிட்றது மட்டுமல்ல, எத்தனையோ சஹாபாக்கள் இங்க வந்தாங்க, இங்க கல்யாணம் முடிச்சாங்க, மதீனால கல்யாணம் முடிச்சாங்க. அவன் மனைவி என்ற ரிசுக்கு தேடுது. இங்க வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தைகள் உண்டானது, வாரிசு உண்டானது, அந்த குழந்தை என்ற ரிசுக்கு அவங்களை தேடுது. இங்க வந்ததுக்கு பிறகு அவங்க ஆஃபியத்தாக இருந்தார்கள், அந்த ஆஃபியத் என்ற ரிசுக்கு தேடுது. இப்ப ரிசுக்குங்கிறது பொதுவானது, எதுவெல்லாம் பயன் தருமோ அதுவெல்லாம் ரிசுக்கு. அப்ப அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத்தை நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நான் சொன்னது 2 விஷயம்தான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று இஹ்லாஸ். இஹ்லாஸ் எங்கே பார்க்க முடியுஞ்சு? முஹாஜிரின் சஹாபாக்கள்கிட்ட. இப்போ நம்ம இபாதத்துகளுக்கு ரூஹ் அதுதான், இஹ்லாஸ் தேவை. இரண்டாவது ரிசுக்கு 2 உண்டு. ஒன்று நாம் அதை தேடி போவோம், இன்னொன்று அது நம்மை தேடி வரும். அந்த 2க்கு நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அல்லாஹு தஆலா அந்த ரிசுக்கை நம்மை தேடக்கூடிய ரிசுக்கையும் அல்லாஹ் தந்தல்வானாக, நாம் தேடி போகக்கூடிய ரிசுக்கையும் ஹலாலான முறையில் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.